शिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मे पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्या अस्मन् गुरुन् सन्ततमानतोऽस्मि। ॐ व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ नमोऽस्तु ते व्यासविचालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि। ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सन्नो मित्रः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै। ॐ यत्सन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्योऽमृतात् सम्भुव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो भूयात्। शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा करुणाभ्याम्बूरिविसृतं ब्रह्मण कोशोऽसि मे पिहितः श्रुतं मे गोपाय। ॐ अहं वृक्षस्य रेरिव कीर्तिभ्रष्टं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वस्मि द्रविणं स्वच्छसं सुमेधा अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेदानुवचनम्।
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாணசக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹும் பிரம்ம நிராகுர்யாத் மா பிரம்ம நிராகரோ அநிராகரணமஸ்து அநிராகரணமேஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு மயி சந்து தே மயி சந்து. ஓம் வஹம் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி ஏதஸ்ய மகானீஸ்தம் சுதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாஹோராத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபிவாதய மனः. ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டுகும்சஸ்தனூபிः விஷேம தேவஹிதை யதாயுः. ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகதி தஸ்மை கஹுங்கதேவமாத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். பேஜ் நம்பர் 159, சதுர்த்த அத்தியாய சதுர்த்த பாதம். சம்பத்ய ஆவிர்பாவः ஸ்வேன சப்தாத் முக்தி முக்தः பிரதிஜ்ஞானாத் ஆத்ம பிரகரணாத் அவிபாகேன திருஷ்டத்வாத் பிராமணே ஜைமினிः உபன்யாசாதிப்யः சிதிதன்மாத்ரேண ததாத்மகத்வாத் இதி ஔடுலோமிः ஏவமபி உபன்யாசாத் பூர்வபாவாத் அவிரோதம் பாதராயணः. கடைசி பேஜில் நீங்கள் பேஜ் நம்பர் 163. இது ஸ்ரீமத் கிருஷ்ண துவைபாயன கிருத பிரம்மசூத்ரேஷு சதுர்த்த அத்தியாயஸ்ய சதுர்த்த பாதः சமாப்தः. இப்போ பாட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துலேருந்து அந்த பாட்டோட நம்ம இந்த வகுப்பு ஆரம்பிப்போம்.
இது சுவாமிஜி இதே ஆசிரமத்தில் ரிஷிகேஷில் 2006 அவர் எழுதின ஒரே வேதாந்த பாடல். நம்ம தனி பாடலாக அதை கேட்கலாம். கடைசியில் சரணம் வரும்போது எல்லாம் சேர்க்கலாம். காண்பது அனைத்தும் கனவு, கனவில் விழித்து கொண்டால் கனவில் காண்பது மெய்யல்ல, அதுபோல் காணும் ஜெகத் பொய்யா. காண்பது அனைத்தும் கனவு, கயிற்றினில் பாம்பினை பார்ப்பது போல் காணும் ஜெகத் நீ போன்ற பொய். சிப்பியில் வெள்ளியை பார்ப்பது போல் காணும் ஜெகத் நீ போன்ற பொய். பிரம்மம் யோகம், பிரம்மம் சத்தியம், பிரம்மம் ஞானம், பிரம்மம் அனந்தம். காண்பது அனைத்தும் கனவு, கனவில் விழித்து கொண்டால் கனவில் காண்பது மெய்யல்ல, அதுபோல் காணும் ஜெகத் பொய்யா. காண்பது அனைத்தும் கனவு, இருப்பது அதுதான் பொய், இருப்பே அதுதான் மெய். உணர்வே அதுதான் இருப்பு, இருப்பே அதுதான் உணர்வு. பிரம்மமாகிய ஆத்ம சைதன்யம் அதுவே நீ, ஆம் நானே அது, அதுவே நீ, நானே அது, அதுவே எல்லாம், எல்லாம் அதுவே. குருநாதா 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 குருநாதா, உன்னை நாங்கள் வணங்கி, உன்னை நாங்கள் வணங்கி. குருநாதா 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 குருநாதா, உன்னை நாங்கள் வணங்கி, உன்னை நாங்கள் வணங்கி. மௌன நிலையை அறிந்து, மௌன நிலையை அறிந்து உண்மை உணர்ந்திடுவோம், மௌன நிலையை அறிந்து, மௌன நிலையை அறிந்து நாங்கள் உண்மையை உணர்ந்திடுவோம், எல்லாம் சேர்ந்து. காண்பது அனைத்தும் கனவு, கனவில் விழித்து கொண்டால் கனவில் காண்பது மெய்யல்ல, அதுபோல் காணும் ஜெகத் பொய்யா. காண்பது அனைத்தும் கனவு. குருநாத் மகாராஜ் கி ஜெய். இப்போ கடைசி சூத்திரம் 448. ஏவம் அபி உபன்யாசாத் பூர்வபாவாத் அவிரோதம் பாதராயணா. அப்போ ஔடுலோமி ரிஷி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். தது ஆத்மகத்வாத், அதாவது சைத்தன்யமேவ அவசிஷ்யதே, சாட்சி சின்மாத்ரோகம் சதாசிவகா. ஔடுலோமி ஞானி எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா, இந்த ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா, ஞானி எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பான், எப்பவுமே ஆனந்தமாக இருக்கக்கூடாது, ஆனந்த ஸ்வரூபத்தில் அவன் இருப்பான் ஆனந்தமாக. அதனால் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்கான் ஆனந்தமாக. தது ஆத்மகத்துவம் என்பது சிதானந்த ரூபகா சிவோகம் சிவோகம், அதிலேயே அவன் வந்து ஸ்வரூபத்திலே லயிச்சு இருப்பான். ஓகே, அதனால் ஜெய்மினி மதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஔடுலோமி தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார். ததாத்மகத்வாத் இஸ் ஈக்குவல் டு சைத்தன்ய ஸ்வரூபத்வாத் இது ஔடுலோமி ரிஷி. ஓகே, இதில் என்ன இருக்கிறது? முதல் விஷயம் வந்து ஈஸ்வரா, ஈஸ்வர தர்மா அத்தியந்த அசத்து, இது ஔடுலோமியுடைய கருத்து. ஈஸ்வர தர்மா அத்தியந்த அசத்து, இது ஔடுலோமியோட ஐடியா. புரியுதா? ஜெய்மினி வந்து ஈஸ்வர தர்மா அத்தியந்த சத்து. ஓகே,
அது மாத்திரம் தான் இருக்குது அப்படின்றத சொன்னேன். ரெண்டு கருத்து டைகனலி ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஏவமேவ ஏஷ சம்பிரசாதா அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரம் ஜோதிகி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபிநிஷ்பத்தியதே. அப்போ ஸ்ருதி வாக்கியம் ஞானி இவா பிரம்மத்தோட ஐக்கியமாவது பற்றி சொல்கிறது. ஓகே. இப்போ சம்பிரசாதகா அது ஜீவாவை குறிக்கிறது, பரஞ்சோதின்றது பரமாத்மாவை குறிக்கிறது. இது ரெண்டுமே ஒன்றுன்றதை சொல்கிறது அந்த வர்பு. ஓகே. அப்போ சம்பிரசாதகா ஐக்கியம் டு பரஞ்சோதிகி. அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகிறதுனா ரிசல்ட் என்ன? நிர்குண பிரம்ம ஞானத்தினுடைய பலம். சாந்தோக்கி 8.7.1 இந்த பரஞ்சோதிக்கு பரமாத்மா பற்றின விளக்கத்தை பார்த்துட்ட பிறகு அஷ்டவித குண விசிஷ்ட பரமாத்மா, அது 6 குணங்கள் வந்து நிர்குண பிரம்மத்தையும் கடைசி 2 குணம் வந்து சகுணத்தையும் குறிக்கின்றது. அதனால் வந்த குழப்பம்தான் இந்த குழப்பங்கள். அப்போது சகுண ஞானி சகுணமா நிர்குணமா அப்படின்றது. இப்போ ஞானி நிர்குண பிரம்மத்தோட ஐக்கியமாகறானா அல்லது சகுண ஈஸ்வரனோட ஐக்கியமாகறானா? 2 ரூட்டும் இருக்கிறது. நம்ம வந்து பழைய ரூட்டை வந்து ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். உபாசனம் எப்படிலாம் 13 ஸ்டேஷனில் போய் அந்த வித்வாயில ஸ்டேஷனில் போய் நிறுத்தி அப்புறம் செக் பண்ணி பிரம்மலோகம் போய் அங்கே போய் அங்கேயும் வெரிஃபை பண்ணி நிறைய தபஸெல்லாம் பண்ணி அப்புறம் போகத்தை அனுபவித்து அதுக்கப்புறம் ஞானத்தை அடைஞ்சி அதுக்கப்புறம் விதேக முக்தி அடைகிறோம். ரொம்ப பெரிய ரூட்டு. ஓகே. இந்த செகண்ட் ஞானி நிர்குண பிரம்மத்தோட ஐக்கியமான அத்வைத வேதாந்தம் மட்டுமே சொல்கிறது. உண்மையில் உலகத்தில் மைனாரிட்டி யாருன்னா அத்வைதி மாத்திரம்தான் மைனாரிட்டி, நீ எல்லாரும் கிடையாது. அப்போ இதில் அவுடுலோமி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு, ஞானி நிர்குண பிரம்மத்தில் தான் ஐக்கியமாகிறான். அதுக்கு நிறைய சுருதி வாக்கியெல்லாம் இருக்கிறது. அதுக்கு பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மஞானி பிரம்மவேதன்னா பிரம்மஞானி பிரம்ம ஏவ பவதி. அவன் வந்து அடையிற பலன் என்ன? பிரம்மத்தையே அடையிறான். ஓகே. பிரம்ம ஞானத்தினால பிரம்மத்தையே அவன் அடையிறான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதில். அதனால் இருக்கிறது தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்படி ராமஜன்ம பூமியில் 2019 உத்தரகாசியில் இருந்து நான் அப்போ வெரிடிக்ட் இது சொல்ல போகிறார் அவர். இப்போ வாக்கோ இது நடந்துட்டுருக்கு, அங்கே ப்ரேயர்லாம் பண்ணோம். இங்கே வந்து இப்போ ஒரு சீரியஸான இதே கங்கை கரையில் ஒரு வெரிடிக்டில் இருக்கும். ஈஸ்வரால் ஞானி ஐக்கியமாகறானா இல்லை பிரம்மத்தில் ஐக்கியமாகறானா? இப்போ வந்து பாதராயணர் வந்து தீர்ப்பு சொல்கிறோம். இந்த ராமஜன்ம பூமி வந்துட்டு இங்கே வந்து யார் தீர்ப்பு எப்படி சொல்ல போகிறாரு, வியாசர் நீதி எப்படி சொல்ல போகிறாரு அப்படின்ற எல்லாரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துருக்கோம். ஓகே. அதனால் ஸோ இதனுடைய ஸ்ருதி வாக்கியத்தை வச்சு இந்த வியாசாச்சாரி இருக்கார், அவர் எப்பவுமே தன் கருத்து கிடையவே கிடையாது. அவருக்கு எப்பவுமே அவருக்கு வந்து நீங்கள் பார்த்தேன்னா சொந்த கருத்து கிடையாது. அப்போ சொந்த புத்தி இல்லைன்னா கூடாது. தோஷ புத்தி அதுக்கு நமக்கு பிரமாண புத்தி வேணும். உனக்கு சொந்த புத்தி வேணுமா பிரமாண புத்தி வேணுமா? இனிமேல் வந்து நமக்கு கிளியராக சொல்ல தெரியும், சொல்லவாது தெரியும். ஓகே. பிரமாண புத்தி வேணும். அந்த பிரமாண புத்தியில் ஆப்ரேட் பண்ணணும். ஓகே. அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா ஞானி சகுண பிரம்மத்தில் ஐக்கியமாகிறது கரெக்டாக அப்படின்றார். ஞானி சகுண பிரம்மத்தில் ஐக்கியமாகிறான் கரெக்ட் அப்படின்றார். அதுபோல தான் ஞானி நிர்குண பிரம்மத்திலும் ஐக்கியமாகிறான் கரெக்டாக. 2 பாதராயணரை வியாசரை உங்களை எப்படிலாம் வச்சு நாங்கள் கொண்டாடுறோம். எங்கெங்கெல்லாம் வந்து 38 கேம்பை கூட்டிகிட்டு போய் கொண்டாடிலாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? கும்மாக அந்த ஈரோடில் எப்படிலாம் கொண்டாடியிருக்கோம். நீங்கள் கடைசியில் இப்படி வந்து இப்படி திக்குமுக்காட மாதிரி 2 டயகனலி ஆப்போசிட்டும் இருட்டையும் பகலையும் ஒன்றா சேர்த்து சொல்கிறேல, ஏதாவது இது ஒன்று சொல்லுங்கள்ட்டு அது சொல்லுங்கள். என்ன ஏதாவது தீர்ப்பை வந்து கரெக்டாக சொல்லுங்கள். ஓகே. 2ல் ஒரு பகுதி முன்னாடி தீர்ப்பு ஒன்று கொடுத்தான் ராமஜன்ம பூமிக்கு.
அது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த தீர்ப்பில். அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டீங்களா? இது 19 சொன்ன மாதிரி கிளியர் கட்டாக ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்றத இப்போ வந்து நமக்கு அவனுக்கு ஒரு தீர்ப்பு இருக்குது, நமக்கு ஒரு தீர்ப்பு இருக்குது. அது எப்படி ரெண்டும் ஒரே நேரத்தில் சரியாக இருக்க முடியும்? இரவில் பகல் எப்படி முடியும்? டைகனலி ஆப்போசிட் இருக்கிறதே அது எப்படி சத்தியமாகும்? கண்டிப்பாக நீ சொல்கிறது கரெக்டு தான். நீ வந்து கிளாஸை வந்து உஷாராக புரிஞ்சுன்ருக்க, நீ ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாரு, சிலது வந்து அசாதாரணமாக இருக்கும். அது வந்து ரொம்ப அசாதாரண விஷயம். ஓகே, அது ரெகுலரில் இருக்காது. ஆனால் சில கண்டிஷன் படி நம்ம வந்து அதை அப்ளை பண்ணலாம். ஓகே, அது என்ன அப்படின்னா, வேதாந்த ஸ்பெஷல் வந்து இந்த வேதாந்தத்தில் வந்து எல்லாமே அந்த எக்ஸாம்பிளே சொல்லிவிடுவோம். நல்ல கட்டாந்தரையாக இருக்க ட்ரை லேண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு வகை. அதில் வந்து இந்த காணல் நீர் இருக்குது, மிராஜ் வாட்டர், அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து தெரியும் இந்த காணல் நீர் ரெண்டும் சம்பந்தம். ட்ரை லேண்டில் வாட்டர் இருக்காது, ஃபுல்லாக போயிடும். எப்படி ட்ரை லேண்டில் வாட்டர் இருக்க முடியும்? அந்த மாதிரி தான் இது புரியுதுதான். அந்த மாதிரி சொல்லி ஐடியா கூடாது. காணல் நீர், அதாவது காணல் நீர் வந்து பிராதிபாசிக சத்தியம். இந்த கட்டாந்தரையாக இருக்கிறது இல்லையா, அதில் தண்ணியை வந்து உறிஞ்சிக்குமே, தண்ணியே தெரியாத, அதுக்கு பேர் விவகாரிக சத்தியம். புரியுதுதான். இது ரெண்டுமே ஞானி விவகாரிகத்தில் வந்து ஈஸ்வரனோடு ஐக்கியமாக முடியும். விவகார திருஷ்டியில் நிர்குண பிரம்மன் இருக்க முடியாது. இப்படிதான். அப்போ விவகாரிகத்தில் சகுண ஜீவா இருக்க முடியும், சகுண ஜகத்து கிடைக்க முடியும், சகுண ஈஸ்வர இருக்க முடியும். தேர்ஃபோர் சகுண விவகாரிக திருஷ்டியா ஜீவ ஈஸ்வர ஜகத்து இருக்கலாம். ஓகே, அப்போ சகுண வியாபகார திருஷ்டி ஜகத்து, ஈஸ்வரா அண்டு ஜீவா இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு. இன்னொரு கோணத்தில் நீ யோசிச்சு பாரு, ஞானியனுடைய திருஷ்டியில் சகுண ஈஸ்வராவும் கிடையாது ஞானியோடைய திருஷ்டியில். ஓகே, அப்போ ஜீவன் முக்தன் விதேக முக்தி அப்படிலாம் சொல்கிறேல, ஞானியனுடைய திருஷ்டியில் எல்லாமே அபவாதம் ஆகிடும். இந்த அபவாதம் தான் வேதாந்த அத்வைத்தம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? அத்தியாசத்தை அத்தியாரோபம் பண்ணுறோம். அத்தியாரோபம் எதை பண்ணி இருக்கிறோமோ அதுதான் அபவாதமாகும். டைரெக்டாக வந்து அபவாதம் ஆகாது. புரியுதா? அபவாதம் தான் கன்க்ளூஷன். புரியுதா? அப்போ அஜ்ஞானி திருஷ்டியில் நிர்குண ஞானி மர்ஜிங் சகுண ஈஸ்வரா நிர்குணமும் எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறது, மர்ஜிங் ஆக முடியும். இதில் முரண்பாடு ஒன்றுமே இல்லைப்பா. ஏன்னா சத்தாபேதம் இதில் இருக்கிறது என்ன? சத்தாபேதம் உபயவதி சம்பவதி, ரெண்டுமே சம்பவதி நடக்கும். ஓகே, எதில்? சத்தாபேதத்தில். அது வேறு சத்தா இருக்குது, இதில் வேறு சத்தா இருக்குது. அது விவகாரிக சத்தமாக இருக்கிறது, இதில் பாரமார்த்திகத்தில் வேறையாக இருக்கிறது. அதனால் இது விரோதம் இல்லை, அவிரோதா. புரியுதா? அதனால் ஜெய்மினி அவுடுலூமி முரண்பாடு ஒன்றுமே நான் பார்க்கறல. புரியுதா? அவருடைய கருத்து விவகார திருஷ்டியில் இருக்கிறது, இவருடைய கருத்து பாரமார்த்திக திருஷ்டியில் இருக்குது. அவ்வளோதான். சத்தாபேதம் வந்து அறிமுகப்படுத்தி ஜெய்மினி திருஷ்டி விவகாரிக சத்தியம், அவுடுலோமி வந்து பாரமார்த்திக சத்தியம், இதில் எந்த முரண்பாடும் நான் பார்க்கலை அப்படின்றது சொல்லி பாதராயனர் தீர்ப்பு கொடுத்து இனிதே முடிச்சார். நீ வந்து விவகாரத்தில் இருக்கும்போது அஜ்ஞானியாக இருக்கிற போது ஈஸ்வரனை தான் இருந்தாகணும். நீ கர்மத்தில் இருக்கியோ, ஸோ குடும்பம் குழந்தை எல்லாம் இருக்குல்லையோ, அப்போ ஈஸ்வரனில் இருக்கணும். ஓகே, பாரமார்த்திக திருஷ்டியில் எதுவுமே இல்லை. ஓகே, எப்படி ஜனகன் வந்து சொன்னானோ, இருந்தால் எல்லாமே என்னது, இல்லைன்னா எதுவுமே என்னது இல்லை அப்படின்னு சொல்லணும். ஓகே, இருந்தால் எல்லாம் என்னதுன்றது விவகாரிக திருஷ்டி, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து பாரமார்த்திக திருஷ்டி. அப்படி நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அதனால் இந்த 4-4-7 சூத்திரத்தில் ஏவம் அபி உபன்யாசாத் பூர்வபாவாத்
அவிரோதம் பாதராயணா. அப்படி 7வது சூத்திரத்தில் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு. நம்ம இங்கே 108 பிரம்ம வித்யா சிபிர் உபக்ரம உபசம்ஹாரோ இதை வந்து நம்ம பூர்த்தி பண்ணுறோம். ஞானி திருஷ்டியில் நிர்குணம் மட்டுமே அவனது கோணத்தில் இருக்கிறது. அவனுடைய ஆங்கிள் எப்படி பார்க்குறான் அப்படின்னா, சகுன ஈஸ்வரன்றது கிடையாது. ஜைமினி சகுனத்தை ஏற்றுக்கொள்ளப்படுறாரு. அவுடுலோமி வந்து ஜைமினி ஒப்பீனியனை ஏற்றுக்கொள்ளலை. ஓகே, அபி அவுடுலோமி வந்து ஜைமினி கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அபி, புரியுதா? இதில் என்ன சிக்னிஃபிகண்ட வியாசாச்சாரியர் எப்படி அழகாக கொண்டு போகிறாரு. வியாசர் ஜைமினியை ஏற்றுக்கிறாரு. ஸோ ஒன் கண்டிஷன் ஏவம் அபி. ஓகே, ஏவம் அபி உபன்யாசாத். உபன்யாசத்துனா உபனிஷத்தினுடைய நியமத்தில் அஷ்ட விசிஷ்ட குண விஷயம் வந்து சொல்லியிருந்தாலும் கூட பூர்வ பாகாத், அந்த பூர்வ பாகத்தின முன்னாடி சகுண பிரம்மம் ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா, பூர்வ பாகம், அதாவது ஜைமினி சொல்கிறார் இல்லையா, அந்த ஜைமினி 5வது சூத்திரத்தில் சொன்ன இதையும் ஏற்றுக்கொள்கிறார். முன்னாடி என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற அந்த சகுனம், அந்த சகுனத்தை வந்து இவர் அதில் வந்து எந்த முரண்பாடும் இல்லை. ஜைமினி ஏற்றுக்கொண்டாலும் கூட ஏவம் அபி அதில் அவிரோதம், அதில் நான் விரோதம் பார்க்கவில்லை, முரண்பாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. துவைத்தம் அத்வைத்தம் முரண்பாடு கிடையாது. துவைத்தம் அத்வைத்தம் முரண்பாடு கிடையாது. இப்போ விவகாரத்தில் நம்ம துவைத்தம் தான் இருக்கணும், புரியுதா? ஸோ குரு சிஷ்யா துவைத்தம் இருக்கணும் விவகாரத்தில், புரியுதா? ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வியாப்தாய தட்சிணாம். உபாதி பேதம் இருக்கு, புரியுதா? ஆனால் இருக்கிறது ஒரே ஆத்மா தான். ஈஸ்வரன்கிட்ட இருக்கிறது ஆத்மா, அந்த குரு கிட்ட இருக்கிறது ஆத்மா, சிஷ்யன்கிட்ட இருக்கிறதும் ஆத்மா. இந்த ஆத்மா நானுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அவன் குருவாக இருக்கான், அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால சிஷ்யனாக இருக்கான். இவ்வளோதான் வேறுபாடு, புரியுறதா? மற்றபடி எந்த வேறுபாடும் இல்லை. இப்போ நிர்குண பிரம்மன், சகுண பிரம்மன், மாயா அண்டு மாயா சகுண பிரம்மன் எல்லாமே என்றுமே இருக்கிறது. இதில் வந்து எதுலேயுமே வந்து தகராறு இல்லை அப்படின்னு சொல்ல காரணம், ஈஸ்வரா விவகாரிகம் என்று சொல்லப்படுறது. நிர்குண பிரம்மம் வந்து அது வந்து பாரமார்த்திக விஷயம். அப்போ சகுண ஈஸ்வரா சகுண ஜீவா எப்பொழுது எண்டாகும் அப்படின்னு இவன் வந்து கேட்குறான். ஓகே, சகுண ஈஸ்வரா இந்த நிர்குண இதுவால் எப்படி வந்து எண்டாகும், சகுனத்தையும் எப்படி வந்து கன்க்ளூட் பண்ண முடியும்? விவகாரிகம் உள்ள வரைக்கும் விவகாரிக ஈஸ்வரா இருந்துட்டே இருப்பார். ஓகே, அதனால் நிர்குண பிரம்மன் சகுனம் எப்பொழுது எண்டாகும் அப்படின்னா, விவகாரிக உள்ள வரைக்கும் சகுன ஈஸ்வரன் நாட் எண்ட். பாரமார்த்திக திருஷ்டியில் எண்டாகிறதுக்கு அதுக்கு அவசியம் இல்லை. 2 ஆன்சர் சொல்கிறோம். எப்போ வந்து இது முடியும், துவைத்தம் அத்வைத்தம் இதை எப்போ கம்ப்ளீட் பண்ண முடியும், ஒன்றாக முடியும் அப்படின்னா, விவகாரம் இருக்கிற வரைக்கும் சகுன ஈஸ்வர நாட் எண்ட் கண்டினியூஸாக இருக்கும். அப்போ பாரமார்த்திகத்தில் என்ன சொல்கிறீங்க? பாரமார்த்திக திருஷ்டியில் எண்ட் ஆகிறதுக்குன்றது அப்படி ஒரு விஷயம் அவசியம் இல்லை, இல்லை. அதனால் அவனுக்கு சொல்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ விஷயம் இல்லை. ஓகே, இதுதான் இது. ஆக நீ கேட்குற கேள்வி தான். எப்போ வந்து நீ வந்து அத்வைதமும் வந்து துவைத்தமும் ஒன்றாகும் இப்படி ஒரு கேள்வி கேட்குறல புத்தி சத்திரமாக, அந்த கேள்வி ராங்க ஒழிய விவகாரம் இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரா உண்டு. ஓகே, நிர்குண பிரம்மத்தில் பாரமார்த்திகத்தில் அதுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு அங்கே இடமும் இல்லை, நேரமும் இல்லை, வயசு இல்லை, எதுவும் இல்லை, புரியுதா? நம்ம இப்போ முடிச்சே ஆகணும், புரியுதா? அதனால் கண்டபடி கேள்வி கேட்காது. ஓகே,
அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த விபரீத பாவனை போகிறதுக்கு தான் நீ என்ன பண்ணணும், சிரவண மனனத்துக்கு பிறகு நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்ப வகுப்பில் நம்ம சொன்னோம். அப்போ இது வரைக்கும் சிரவண மனன நிதித்தியாசனம் அது வந்து அங்க விதியாக இருக்கிறது. அங்கி விதி நீ வந்து இதை தான் தெரிஞ்சுக்கணும், சக ஆத்மா சக விக்னேயகா. அப்போ நம்மளுடைய கோல் எப்படி இருக்கணும், எது ஆத்மா நான் யாருன்றத தப்பாக புரிஞ்சுன்றத நீக்கிறதுக்கு அதுதான் லட்சியமாக இருக்கணும். சா காஷ்டா சா பராகதிகி அப்படின்னு உபநிஷத்து சொல்கிறது. மேலே மேலே சொல்கிறது, நேக நானாஸ்தி கிஞ்சன இக நானா பஷ்யதி மிருத்யோக மிருத்யுகு. யம தர்மராஜா பயமுறுத்துற, வேறு பார்த்தேன்னா நீ வந்து மரணத்திலேருந்து மரணமாய உத்கிராந்தி கதி ஆகதி பிராப்தி கூட கிடையாது, ஆகதி திருப்பி திருப்பி வந்து பிறப்ப. அதனால் இங்கே வேறுபாடு பார்க்காத அப்படி அவருடைய சம்ஸ்காரத்தில் அவர் டிபார்ட்மெண்ட்டில் அவர் சொல்கிறார். அதனால் இங்கே வந்து இது ரெண்டுமே நீ வந்து சரியாக புரிஞ்சுக்கோ. நீ அந்த சரியான மனப்பக்குவம் வர வரைக்கும் துவைத்தத்தில் இரு. அது இந்த ஞானத்தில் உன்னை பற்றின தவறான விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து நம்ம போயிடலாம். இப்போ இந்த முதல் அத்தியாயம் எப்படி சொல்கிறது, சதுர்சூத்ரியில் எல்லாமே சொல்லிடுது. அது ஆரம்பத்தில் பார்த்தோம். அது வந்து கடைசியிலே வந்து சமன்வய இருக்கிறதுனாலையும் மற்றதெல்லாம் நீக்கிறதுனாலையும் இனி வந்து விசாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படி சொன்னதை 5 to 555 அந்த விசாரத்தை நம்ம முடித்தோம். அதில் முதல் அத்தியாயம் வந்து சிரவண பிரதானமாக இருக்கிற அத்தியாயம். ஓகே, அந்த 4 பாதமும் சிரவணம் வந்து பிரதானமாக இருக்குது. என்ன சிரவணம் இருக்குது, இந்த உபனிஷத்து வாக்கியத்துக்குள்ளரே வந்து வேறுபாடெலாம் இருக்கா, கருத்து முரண்பாடு இருக்கா, கான்ட்ரடிக்டாக இருக்கா, அப்படி நம்ம வந்து நிறைய உபனிஷத்து மந்திரத்தை எடுத்துக்கிட்டு பலவிதமாக பூர்வபக்ஷம் பண்ணி அதை வந்து நிர்ணயம் பண்ணி ஸ்ருதி வாக்கியத்தில் எங்கேயுமே பிரச்சனை கிடையாது அப்படின்றத சமன்வய சொன்னார். கன்சிஸ்டன்சியாக பிரம்மத்தை தான் சொல்கிறதுன்னு முடிவு பண்ணார். அதுக்கப்புறம் 2வது அத்தியாயத்தில் என்ன சொன்னார்னா, எல்லா பூர்வபக்ஷம் கொண்டு வந்து அவிரோதம் பண்ணார், விரோத பரிகாரம் பண்ணினார். எல்லா மதங்களையும் அவர் தகர்த்து இருந்தார். நம்ம பாபா இருக்கார் இல்லையா உத்தரப்பிரதேசத்தில், யோகி ஆதி யோகி பாபா, புல்டோசர் பாபா, அந்த மாதிரி 2nd அத்தியாயம் முழுக்க துவம்சம் பண்ணிட்டார். புரியுதா, எல்லா பயிலும் கூப்பிட்டு எல்லாரையும் நம்ம இந்த லேட்டஸ்ட்டு நம்ம சிவ வாக்கியத்தில் வரைக்கும் டிஸ்மிஸ் பண்ணிட்டார் அவர். இப்போ கிளியராக ஆகிடுச்சு. ஓகே, கிளியராக வந்து சிரவண மனனத்தில் நான் வந்து பாடி மைண்டு கிடையாது, உலகம் ஒன்றும் கிடையாது, நான் மாத்திரம்தான் இருக்கேன், அதுக்கு பேர் பிரம்மன் அப்படின்னுலாம் புரிஞ்சதுனால. ஆனால் டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்கிறது, திருப்பி திருப்பி பழசு வந்து நிற்குது. அந்த பழசு வந்து நீக்கிறதுக்கு நிதித்தியாசனத்தை பற்றி சொல்கிறது அடுத்த அத்தியாயம், 3வது அத்தியாயம். 4வது அத்தியாயம் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணேன்னா என்ன பலனா, பிரம்மவித் பிரம்மைவ பவதி, பிரம்ம ஏவ பவதி. இந்த பிரம்மத்தை விசாரம் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு பண்ணினா என்ன பலன்னா, பிரம்மனே பலன். அப்போ ஞானத்தினுடைய பலமும் ஒன்றா இருக்கிறது. ஸோ இந்த ஞானம் வந்து பிரம்ம ஞானம், அதனுடைய பிரயோஜனம் என்ன, அதுவே பிரம்மன் தான். இப்படி கன்க்ளூட் பண்ணி அந்த பலத்தை வந்து நம்ம நிர்குண பிரம்மன் ஜீவன் முக்தனா ஆகிறான். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இப்படி ஞானி வந்த உடனே எப்படி பாடுவான், ஆ அஹமன்னமஹமன்னமஹமன்னம் அஹமன்னாதோ
श्लोककृत 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 अहमस्मि प्रथमजारतास्य पूर्वं देवेभ्यो अमृतस्य नापायि यो मा ददाति स देवमा वाह अहमन्नमन्नमदन्तमात्मि अहं विश्वं भुवनं मध्यभवां सुवर्णज्योतिः य एवं वेद इत्युपनिषत्. அப்படியே அவன் ஆனந்தமாக பாடிட்டு போகிறான். இதோட நாம் பூர்த்தி பண்ணி இப்போ தட்சிணாமூர்த்தி எல்லாம் அல்ல இறைவனையும் நம பரமரிஷிப்பியா எல்லா குருமார்களையும் வணங்கி தட்சிணாமூர்த்திக்கு நாம் நம்மளுடைய குருவாகவே நமஸ்காரம் பண்ணுவோம். ராஹுக்ரஸ்த திவாகரேந்து சதுர்ஷோ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்ரகரணோபசம்ஹரணதோ யோ பூஷுஷுப்தः புமான் प्रागस्वात् समिति प्रबोध समये यः प्रत्यभिज्ञायते तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये. बाल्यादिष्वपि जाग्रदादिषु तथा सर्वास्वस्थास्वपि व्यावृत्तास्वनुमर्तमानमहमित्यन्तःस्फुरन्तं सदा स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया भद्रया तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये. विश्वं पश्यति कार्यकारणतया स्वस्वामि संबंधतः शिष्याचार्यतया तथैव पितृपुत्राध्यात्मना वेदतः स्वप्ने जाग्रति वा य एष पुरुषो माया परिभ्रामितः तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये. भूरम्भांशनलो नीलोऽम्बरमहर्मातो हिमांशुः पुमान् इत्याभाति चराचरात्मकमिदं यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत् किञ्चन विद्यते विमृशतां यस्मात् परस्मात् विभो तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये. सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिन् स्तवे तेनास्य श्रवणात् दत्तमननात् ध्यानाच्च संकीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरस्त्वं स्वतः सिद्धे तत्पुनरष्टदा परिणतं च ऐश्वर्यमव्याहतम्. ரிப்பீட் பண்ண. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதஹ சாஸ்திரயோனித்வாத் தத்து சமன்வயாத். 31வது பக்கம். அசுபானி நிராசஸ்தே தனோதி சுபசந்திதிம் ஸ்மிருதிமாத்ரேண யத் பும்சாம் பிரம்ம தன்மங்கலம் பரம் அதிகல்யாணரூபத்வாத் நித்யகல்யாணசம்ஸ்ரயாத் ஸ்மிருதॄணாம் வரதத்வாச்ச பிரம்ம தன்மங்கலம் விதுः. ஓங்காரஸ்ஸாதசப்தஸ்ச द्वावेदौ ब्रह्मणः पुरा कण्ठं भित्त्वा विनिर्यादौ तस्मान् माङ्गलिकाबुभौ. ॐ अध ॐ अध ॐ अध. ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्ण
पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरिः ओम। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम।